அன்பான தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். இக்காலை வேளையிலே எழுந்திருக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். இசப்பா இந்த நாளையும் கூட நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் ஆயுசு நாட்களை பெருக செய்த அவருடைய கிருபைக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த இரவு பரியந்தம் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். அயர்ந்த நித்திரையை கட்டளை கொடுத்து இக்கால வேளையிலே அவரை துதிக்கும்படியாக, அவரை தேடும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடியினாலே அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம், அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சன்னதி என்று அறிந்து கொள்வார்கள் என்று. உலகத்தார் நம்மை அறிந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று அவர் நமக்கு வெளிப்படுத்தினார். இந்நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்றால், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதம் 32 அதிகாரம் 8வது வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது. கர்த்தர் நமக்கு போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படி என்றால் என்ன? நம்மை நல்ல வழியிலே நடக்கும்படியாகவும் ஒழுக்கமுள்ளவர்களாய் அவருடைய பிள்ளைகளாய் வாழ நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை அவர் கண்காணித்து இந்த வழியிலே போ என் மகனே மகளே என்று வழிகாட்டியாக நமக்கு அவர் நம் பின்னாலே வருகிறார். முன்னாலே நமக்கு வழிகாட்டுகிற தேவனாக, நம்ம வாழ்க்கை தடுமாறும் போது, நம்முடைய வாழ்க்கை மிகவும் துக்கப்படும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது என்ன செய்வோம்? எப்படி நாம் வாழப்போகிறோம் என்றெல்லாம் யோசிப்போம், சிந்திப்போம். கர்த்தரிடத்தில் சேருகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக மாத்திரமல்ல, அவர்கள் மேல் தன்னுடைய கண்ணை பதிய வைத்து அவர்களை நல்வழிப்படுத்துகிற நல்ல வழிகாட்டியாக அவர் நம்ம வாழ்க்கையில கடந்து வருகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. உன்மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், என் மகனே மகளே கலங்காதே. இந்த காரியத்தை குறித்து எப்படி ஆகும் என்று சஞ்சலப்படாதே. நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஏனென்றால் நான் உனக்கு வழிகாட்டியாயிருக்கிறேன். உன்மேல் என் கண்ணை பதிய வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தகப்பனாக இருக்கிறேன். அவர் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவரோடு கூட நாம் உருவாடும் பொழுது, அவரோடு கூட நாம் சஞ்சரிக்கும் பொழுது இப்பேற்பட்ட மகத்துவமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து ஆசீர்வதித்து காத்து கொள்கிறார். எந்த காரியத்தை குறித்தும் இனி கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்கள் மேல் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி நல்வழிப்படுத்த அவர் உங்கள் அருகாமையிலே இருக்கிறார். ஆகையாலே இனி துக்கப்படுவதோ, சஞ்சலப்படுவதோ, வேதனைப்படுவதோ விட்டுவிட்டு ஆசீர்வாதமாய், சந்தோஷமாய், மனமகிழ்ச்சியாய் இந்த பூமியிலே ஏசப்பாவுக்கு சாட்சியாய் வாழ்ந்து வருவோம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.